வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 11வது இடமான லாபஸ்தானத்திலே சிம்ம ராசியிலே சந்திர பகவான் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். நார்மலாக அந்த 11வது இடம் அப்படின்னாலே லாபம், வாகனம், பிரபலம், வெளிநாட்டு வர்த்தகம், வெளியூர்லேருந்து வரவு, பொருள் வரவு, கலைகள், இப்படி நிறைய காரகத்துவங்கள் உண்டு. அப்படி அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல பலமான இடத்திலிருந்து இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. 12ஆம் இடமான விருச்சிக ராசி, கன்னிராசிக்குள்ளார சந்திர பகவான் உள்ள நுழையும் போது தாயாரின் உடல்நிலை ரிலேட்டடான சில செலவுகள் உண்டாகும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். முக்கியமாக நோய் விஷயம், வீடு, வாகனம் போன்றவற்றில் செலவுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பயணங்களின் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் வைத்து பயணம் செய்தீர்களானால் நல்லது. உங்கள் ராசியின் துலா ராசிக்குள்ளார சுவாதி, விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளார பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே இந்த சந்திர பகவான் உங்களுக்கு மனதிலே குழப்பமில்லாத தெளிவையும் அன்பையும் கொண்டு வந்து காட்டுவார். அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் தெளிவாக இருக்கும், எந்த விதமான குழப்பமும் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் உள்ளே செல்லும்போது 2ஆம் இடத்தின் விஷயமாக குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்துக்குள்ளார இருப்பதனாலும் வாக்குத்தன்மையிலே நல்லதொரு எனர்ஜி இருப்பதனாலும் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலும் தன் பார்வையாலே உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் பொதுஜன தொடர்பானது நல்லபடியாக இருக்கும். அரசியலிலும் நல்லதொரு முன்னேற்றத்தை காணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படி நல்லதொரு பலன்களை பெற்றக்கூடிய இந்த வாரத்திலே 25ஆம் தேதி அங்காரக ஜெயந்தி அப்படின்னு இருக்குது. செவ்வாயின் ஜெயந்தி அப்படின்னா அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகரை வழிபடுவதனாலே அருளும் நலமும் பெருகும்.